காசியில மாந்திரீக வேலைகள் செஞ்சு பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க. ஆஹா, கிட்ட நெருங்கிட்டாங்களே. இவ மேல அங்க நிறைய கேஸ் இருக்கு. காசி போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு இங்க வந்திருக்கா. போச்சு போச்சு, ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டானுங்களே, வசமா மாட்ட போறோம். நீங்க காசியில இருந்தப்ப இந்த லேடியை பாத்திருக்கீங்களா? இல்ல சூர்யா, நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, அவர் ஆட்டோல ஏத்துறாங்க, நமக்கு பிபி ஏத்துறாங்க. சிஸ்டர் இந்த பூங்குன்றன் தான் ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கு. சார், இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு. எடுத்து பேசுங்க சூர்யா. ஹலோ சார். சார், அந்த மந்திரவாதி மித்ராவோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். சார், அந்த மந்திரவாதி மித்ராவோட அட்ரஸ் கிடைச்சிருச்சா? போச்சு, அவ்வளவுதான், மாட்டியாச்சு. மறுபடியும் நாம அண்ணக்கு அப்படிதான். ஹலோ. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க சார். உடனே போனதான் கையும் களவுமா பிடிக்க முடியும், இல்லன்னா தப்பிச்சிட போறா. ஓகே சார், நாங்க பக்கத்துல தான் இருக்கோம் சார். நாங்க உடனே கிளம்பி வரோம் சார். வாங்க. அம்மா, அந்த லேடியோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னு இன்ஸ்பெக்டர் தான் போன் பண்ணாரு. போலீஸோட போய் அவளை அரெஸ்ட் பண்ணி அடிக்கிற அடியில மாரிய கொலை பண்ண அவளை அனுப்பி வச்சது யாருன்னு நான் சொல்ல வைக்கிறேன். சரிம்மா, நாங்க வரோம் சார். வாங்க போலாம். நீ மாயா இல்ல தாரான்னு செண்பவல்லிய கொலை பண்ணது நீதான் நிரூபிச்சு சூர்யா கையால உன்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்புற. நீ வெளியே இருக்கிற கடைசி நாள் இந்த ஒரு நாள் தான். சிஸ்டர், இப்ப என்ன பண்றது சிஸ்டர்? அந்த ஜெகன் மோகினி மாட்டம் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். பாருங்க, சாஸ்திரியை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது? இத பாரு சிஸ்டர், நீ முதல்ல சாஸ்திரிக்கு என்னாச்சு, எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வா போ. சரிங்க சிஸ்டர், நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். நீங்க லாயரை கூட்டிட்டு வந்து பேசிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். வாங்க பூங்குன்றன், வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். இன்ஸ்பெக்டர், அந்த மித்ராவோட அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னு போன் பண்ணீங்க. ஆமா சூர்யா. சார், அது கரெக்டான அட்ரஸ் தானே? ஃபேக் அட்ரஸ் ஒன்றும் கிடையாது இல்ல? ஃபேக் அட்ரஸ்லாம் இல்ல பூங்குன்றன். நான் நல்லா விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். தேங்க்யூ சார். சார், அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். எழுதியே வச்சிருக்கேன் சூர்யா, இருங்க. டோர் நம்பர் 12/13, 13th செக்டார், கேகே நகர். சரி, ஓகே இன்ஸ்பெக்டர், நாங்க போய் பார்க்கறோம். இருங்க, நானும் வரேன். சரி, வாங்க. என்ன என்னாச்சு சார்? என்ன வேணும்? மாறி வர சொல்லுங்க. மாறி யாரு? அவங்க எங்க இருக்காங்க? புடவை கட்டிட்டு அத போறாங்க. அவங்கள கூப்பிடுங்க. போங்க போங்க, சீக்கிரம் கூப்பிடுங்க. அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சரி இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். இருங்க. எங்க போனாங்க? மேடம், மேடம், மாரி மேடம். மாரி மேடம், ஒரு நிமிஷம். என்னாச்சு? அங்க ஒரு பெரியவர் அடிபட்டு பெட்ல இருக்காரு. உங்களை கூட்டி வர சொன்னாரு. என்னையா? ஆமா மேடம், உங்களை தான். நீங்க கட்டி இருக்கிற புடவை கலரு, உங்க பேரெல்லாம் சொன்னாரு. ரோட்ல அடிபட்டு கடந்தாருன்னு யாரோ 3 பேர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. மயக்கத்துல இருந்த அவரு இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு.
சரி வாங்க. ம் போலாம் மேம். எங்க? மேம் இந்த பக்கம் வாங்க மேம். மேடம் இவர்தான் மேடம். வாங்க. ஐயா நீங்க சொன்னவங்க வந்துட்டாங்க ஐயா. ஐயா, மேடம் ஆமா ஆமா. ஐயா, ஐயா நீங்களா? என்னங்க ஐயா இது? எங்க ஒண்ணு பார்க்காம கண்ணை மூடிடுவோம். நான் பயந்துகிட்டே இருந்தேம்மா. ரோட்ல அடிபட்ட ஒருத்தரை யாரோ கொண்டு வந்து சேர்த்துட்டு போனாங்கன்னு நர்ஸ் சொன்னாங்க. என்னங்க ஐயா நடந்தது? சொல்றேன். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம் நீங்க பேசுங்க. ஐயா, உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போயிடுவோம். நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. நல்ல வேலை நான் கும்புற அம்மன் தான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்ன சொல்றீங்க ஐயா? என்ன உண்மை? உன் குழந்தைய பத்தின உண்மைதான் மாறி. என்னங்க ஐயா சொல்றீங்க? என் குழந்தைய பத்தின உண்மை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் மாறி. என் குழந்தை இப்போ எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? உன் குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா நல்லா இருக்கு மாறி.